Let us discuss some questions from mole concept. Here, the weight of oxygen that will react with 1 gram of calcium. So calcium plus oxygen gives a calcium oxide. Here, oxygen 2, so 2, here also 2. Okay. So 2 moles of calcium, 2 moles of calcium can react with 1 mole of oxygen. 1 mole of oxygen. So here 1 gram of calcium given. So 1 gram by its atomic mass 40 moles of calcium can react with how many moles of oxygen? That is 1 by 40 into 2. This many moles. This many moles of oxygen. Let us convert this moles of oxygen into mass. இதை வந்து மாஸா மாத்தலாங்க. இந்த moles of oxygen மாஸா மாத்த போறோம். அப்ப என்ன பண்ணோம்? மோல்ஸை வந்து மாலிகுலர் மாஸால மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 1 by 40 into 2 இது வந்து என்னன்னாக்கா மோல்ஸ். இதை மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சிஜனால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கும். சரி, அப்போ மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு வருதுன்னாக்கா ஸோ மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இவ்வளவு கிடைக்குதுங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா the volume occupied by 1 mole of hydrogen atoms at NTP. சரி, இப்போ NTPனா நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அதாவது டெம்பரேச்சர் வந்து எவ்வளவுனா 273 கெல்வின், ப்ரெஷர் எவ்வளவுனா 1 அட்மாஸ்பியர். இந்த கண்டிஷன்ல ஹைட்ரஜன் எப்படி இருக்குன்னாக்கா ஹைட்ரஜன் வந்து கேஸா இருக்கும். ஹைட்ரஜன் கேஸ்ல என்ன இருக்குன்னாக்கா ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் இருக்கும். ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் ஃபார்முலா என்னன்னா H2. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா half mole of ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ், half moles of ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ், அதாங்க இதனுடைய மீனிங். ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ். சரி, half mole of ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் என்றது தெரிஞ்சு போச்சு. இதனுடைய வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. NTP கண்டிஷன்ல தான் என்னன்னு சொல்றோம்னா STP கண்டிஷன் சொல்றோம். STP கண்டிஷன்ல 1 மோலுக்கு எவ்வளவு வால்யூம்? 22.4 லிட்டர். அப்போ half மோலுக்கு எவ்வளவு வால்யூம்? அப்போ half மோலுக்கு எவ்வளவு வால்யூம் பார்க்கணுங்க. ஸோ half மோலுக்கு எவ்வளவு வால்யூம் பார்க்குறோம். அதாவது 11.2 லிட்டர் சொல்றோங்க. சரி, அப்போ இங்க ஆன்சர் என்னன்னாக்கா செகண்ட் ஆப்ஷன் சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இங்க volume of oxygen at NTP. Volume of oxygen at NTP will be required to react with 1 gram of calcium. 1 gram of calcium அப்படி கேட்குறாங்க. சரி, அப்போ கால்சியம் எடுத்துக்கலாம். அது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகிட்டு என்ன கொடுக்குதுன்னா கால்சியம் ஆக்சைடை கொடுக்குது. இப்போ பேலன்ஸ் பண்றதுக்காக இது போல செஞ்சுக்கலாம். இது என்னன்னு சொல்லணும்னா 2 moles of calcium சொல்லலாம். 2 moles of calcium. இது எவ்வளவு ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுதுன்னா 1 mole of ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது. இப்போ எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1 gram of calcium கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 1 by atomic mass of calcium 40. இவ்வளவு மோல்ஸ் ஆஃப் கால்சியம் வந்து எவ்வளவு ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 by 40 into 2 இவ்வளவு மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுதுங்க. சரி, அடுத்து 1 மோல் ஆஃப் ஆக்சிஜனுக்கு வால்யூம் எவ்வளவுன்னா 22.4 லிட்டர். அப்படின்னா இவ்வளவு மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜனுக்கு வால்யூம் எவ்வளவுன்னா இந்த மோல்ஸை மோலார் வால்யூமால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மோலார் வால்யூம் எவ்வளவுன்னா 22.4 லிட்டர் அட் STP. மோலார் வால்யூம் என்ன? வால்யூம் ஆஃப் 1 மோல் ஆஃப் மாலிகுல்ஸ். 1 மோலுக்கு 22.4 லிட்டர்னா இத்தனை மோல்ஸ்க்கு எவ்வளவு வால்யூம்? இதை 22.4 லிட்டரால மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னா வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் அட் NTP கிடைச்சிருக்குது என்று சொல்றோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். இங்க a sample of potassium chlorate on decomposition yield 448 ml of oxygen gas at NTP. ஓகேவா? சரி, இப்போ பொட்டாசியம் குளோரேட் என்ன ஆகுதுன்னா டீகம்போஸ் ஆயிட்டு ஆக்சிஜன் கொடுக்குது. the weight of oxygen produced is ஆக்சிஜன் வெயிட்ட கேட்குறாங்க. சரி, NTP கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா 22.4 லிட்டர் அப்படி இல்லைன்னா 22,400 ml ஆஃப் ஆக்சிஜன் கேஸ்க்கு எவ்வளவு மோல்ஸ் இருக்குன்னா 1 மோல் இருக்கும். அதாவது 32 கிராம்ஸ் இருக்கும்.
1 mole of oxygen na 32 grams. என்ன atomic mass 16. ஓகேவா? சரி, அப்போ 1 mole of oxygen gas at NTP ல வால்யூம் வந்து 22,400 ml. ஓகே. இப்போ இங்க எவ்வளவு வால்யூம் கொடுத்திருக்காங்க? 448 ml கொடுத்திருக்காங்க. So 448 ml of oxygen gas க்கு எவ்வளவு weight? 448 ml of oxygen gas க்கு எவ்வளவு weight ன்னு கேக்குறாங்க. அப்போ 32 into 448 by 22,400 ஓகே. so grams அப்படி சொல்லும். இதுதான் என்னன்னு சொல்றேன்னாக்கா weight of oxygen அப்படி சொல்றோம். weight of oxygen வந்து இவ்வளவு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல a mixture of NaCl and Na2CO3 எடுத்துக்கிறோம். இதை ஹீட் பண்றோம். அப்ப என்ன கிடைக்குதுன்னா 12 gram of the mixture 12 gram of the mixture with dilute HCl gives 2.24 gram of carbon dioxide. அப்போ சோடியம் குளோரைடு, இந்த மிக்சர்ல சோடியம் குளோரைடு எவ்வளவு இருக்குதுன்னு கேக்குறாங்க. சரி, இந்த மிக்சரை ஹீட் பண்ண யார் கார்பன் டை ஆக்சைடு கொடுப்பாங்க? அதாவது இந்த மிக்சரை வந்து எதோட ஹீட் பண்றீங்க? டைல்யூட் HCl ஓட ஹீட் பண்ண யார் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும்? சோடியம் கார்பனேட் தானே கொடுக்கும். சரி, அப்போ சோடியம் கார்பனேட் எடுத்துக்கலாம், Na2CO3 பிளஸ் HCl எடுத்துக்கலாம். என்ன வருதுன்னாக்கா இங்க கார்பன் டை ஆக்சைடு வருதுன்னு சொல்லிட்டாங்க, கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, அப்போ இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் ஹைட்ரஜனோட சேர்ந்து என்னவோ மாறிக்குதுன்னா வாட்டரா மாறிக்குது. அப்ப ரிமைனிங் என்ன இருக்குதுன்னா NaCl இருக்குது. சரி, இதை இப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இதை பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து சோடியம் கார்பனேட் இந்த HCl ஓட ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டோம். இப்போ 1 mole of sodium carbonate 1 mole of sodium carbonate எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குதுன்னா 1 mole of கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. அப்போ 1 mole of sodium carbonate மாஸ் வேணும்னா சோடியம் வந்து 2 டைம்ஸ் இருக்குது, அது வந்து 46 23 into 2, கார்பனுக்கு வந்து ஒரு 12, ஆக்சிஜனுக்கு வந்து ஒரு 48, 16 into 3 48. அப்போ ஆட் பண்ண எவ்வளவு வருதுன்னாக்கா 50 60 அப்படின்னா 106 வருதுங்க. அப்போ 106 கிராம் ஆஃப் சோடியம் கார்பனேட் 106 gram of sodium carbonate on reaction gives 1 mole of CO2 now 44 gram of CO2. இங்க எவ்வளவு CO2 கிடைக்குதுன்னு சொல்லிருக்காங்க? 2.24 gram of CO2. அப்ப 2.24 gram of CO2 எவ்வளவு சோடியம் கார்பனேட்ல இருந்து வந்திருக்கும் அப்படின்னாக்கா 106 into 2.24 by 44 gram of sodium carbonate. இப்போ சோடியம் கார்பனேட்னுடைய வெயிட் தெரிஞ்சு போயிடுச்சுங்க. இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா மிக்சர்னுடைய வெயிட்டை கொடுத்துருக்காங்க, எவ்வளவுன்னா 12 கிராம். ஓகே, சோ இந்த மிக்சர்ல என்ன இருக்குதுன்னாக்கா சோடியம் குளோரைடு இருக்குது, அடுத்து வந்து சோடியம் கார்பனேட் இருக்குது, சோடியம் குளோரைடு சோடியம் கார்பனேட் இருக்குது. மிக்சர் எவ்வளவுன்னா 12 கிராம் கொடுத்துருக்காங்க. சோடியம் குளோரைடுனுடைய மாசை கேட்கறாங்க. சோடியம் கார்பனேட் எவ்வளவுனாக்கா 106 into 22.4 22.4 கிடையாது 2.24 ஓகேவா 2.24 by 44. இது வந்து சோடியம் கார்பனேட்னுடைய மாஸ். சோடியம் கார்பனேட்னுடைய மாஸ் தெரியும், மிக்சர்னுடைய மாஸ் தெரியும். இப்போ சோடியம் குளோரைடுனுடைய மாஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னாக்கா மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு கிடைக்கும். மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு எவ்வளவு வருதுன்னாக்கா so. சரி, இப்போ மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடை கண்டுபிடிச்சாச்சுங்க. சரி, அடுத்த क्वेश्चन போறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னாக்கா இந்த ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இது போல ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஃபெரிக் ஹைட்ராக்சைடு that can be produced by 1 mole of ferric sulphate, 2 moles of water, 3 moles of O2. ஓகேவா? இதுல யாரு லிமிட்டிங் ரியாக்டன்ட்னு நம்ம பார்க்கணுங்க. இப்போ ஃபெரிக் சல்ஃபைட் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1 mole கொடுத்திருக்காங்க. வாட்டர் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 2 moles கொடுத்திருக்காங்க. ஆக்சிஜன் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 3 moles கொடுத்திருக்காங்க. சரி, பார்க்கலாம். இப்போ 2 moles of ferric sulphide, 6 moles of water, balanced equation எடுத்துக்கிறேன். 3 moles of O2 gives 4 moles of ferric hydroxide plus 6 moles of sulfur atoms. இப்போ இதை நான் 2 ஆல டிவைட் பண்ணேன்னா எனக்கு இது 1 mole வரும். இதை 2 ஆல டிவைட் பண்ணா 3 moles வரும். இதை 2 ஆல டிவைட் பண்ணா 1.5 moles வரும். இதை 2 ஆல டிவைட் பண்ணா இது 2 moles வரும். இதை 2 ஆல டிவைட் பண்ணா 3 moles வரும். இங்க பாருங்க, ஃபெரிக் சல்ஃபைடு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1 mole கொடுத்திருக்காங்க. வாட்டர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 moles தான் கொடுத்திருக்காங்க. அதாவது given பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஃபெரிக் சல்ஃபைடு 1 mole கொடுத்திருக்காங்க, வாட்டர் வந்து 2 moles கொடுத்திருக்காங்க, ஆக்சிஜன் வந்து 3 moles கொடுத்திருக்காங்க. அப்படின்னா யார் இதுல கம்மியா இருக்காங்கன்னாக்கா
வாட்டர் தான் கம்மியா இருக்குது. அப்போ வாட்டர் தானே லிமிட்டிங் ரியாக்டன்ட். அப்போ வாட்டரை வச்சு சொல்லணும். சரியா? ஓகே. அப்போ வாட்டரை வச்சு சொல்லணும். 6 times water molecules gives 4 times ferric hydroxide. 4 times ferric hydroxide. அப்போ 2 moles gives how much? 2 moles gives how much? Therefore 4 into 2 by 6. 4 into 2 by 6. இதுதான் சொல்றாங்க. சரி, ஓகே. அப்போ இதுக்கு வந்து இந்த ஆப்ஷனை சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். இங்க சோடியம் குளோரைட் சொல்யூஷனை கொடுத்துருக்காங்க, சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இங்க சில்வர் குளோரைடு ஃபார்ம் ஆகுது மிக்ஸ் பண்ணா. அப்போ எவ்வளவு சில்வர் குளோரைடு ஃபார்ம் ஆகுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் NaCl நம்பர் ஆஃப் மோல்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். NaCl னுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணோம். NaClக்கு மொலாரிட்டி எவ்வளவுனா 0.2 மோலார். வால்யூம் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 500. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்னாக்கா இவ்வளவு மில்லி மோல்ஸ் கிடைக்குது. இவ்வளவு மில்லி மோல்ஸ் ஆஃப் NaCl கிடைக்குது. இந்த மொலாரிட்டியை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் மில்லி லிட்டரால மல்டிப்ளை பண்ணா மில்லி மோல்ஸ் கிடைக்கும். சரி, அடுத்து சில்வர் நைட்ரேட் பார்த்தீங்கன்னா 0.5 மோலார் 100 ml. இதை மல்டிப்ளை பண்ண என்ன ஆகுதுன்னா 50 மில்லி மோல்ஸ். 50 மில்லி மோல்ஸ் ஆஃப் சில்வர் நைட்ரேட் கிடைக்குதுங்க. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா சில்வர் குளோரைட் precipitate வருதுங்க. எப்படின்னு பார்க்கலாம். சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் பிளஸ் சோடியம் குளோரைட் சொல்யூஷன் gives silver chloride white precipitate plus sodium nitrate solution. Silver nitrate solutionல Ag plus aqueous NO3 minus aqueous இருக்குது. NaCl solutionல Na plus aqueous Cl minus aqueous இருக்குது. இந்த Ag plus aqueous Cl minus aqueous ஓட சேர்ந்து AgCl கொடுக்குது. அப்போ இந்த Ag plus aqueous என்ன பண்ணுதுன்னா Cl minus aqueous ஓட சேர்ந்து AgCl white precipitate கொடுக்குது. ஓகே, இப்போ Ag plus எவ்வளவுனா 50 மில்லிமோல்ஸ். Ag plus எவ்வளவுனா 50 மில்லிமோல்ஸ். Cl minus எவ்வளவுனா 100 மில்லிமோல்ஸ். 100 மில்லிமோல்ஸ். அப்ப யார் லிமிட்டிங் ரியாக்டன்ட்? Ag plus தானே லிமிட்டிங் ரியாக்டன்ட். Ag plus வந்து லிமிட்டிங் ரியாக்டன்ட். அப்ப Ag plus தான் கம்ப்ளீட்டா ரியாக்ஷனுக்கு போகும். அப்ப AgCl எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகும்? 50 மில்லிமோல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? சரி, அப்போ AgCl எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 50 மில்லிமோல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ சி ஆப்ஷனை சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். இங்க ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 கிராம் ஆஃப் அசிட்டால்டிகைட் கொடுத்துருக்காங்க, 10 கிராம் ஆஃப் O2 கொடுத்துருக்காங்க. 20 கிராம் ஆஃப் அசிட்டால்டிகைடும் 10 கிராம் ஆஃப் O2 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு ரியாக்ஷன் போச்சுன்னா அசிட்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். எவ்வளவு அசிட்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது அன்ட்டு கேட்குறாங்க. சரி, இப்போ அசிட்டால்டிகைட் as per equation 2 moles, O2 1 mole gives 2 moles of acetic acid. சரி, இந்த அசிட்டால்டிகைட் எவ்வளவுன்னா 2 moles இருக்குது. 2 moles ரியாக்ஷன் போச்சுன்னா அப்போ 1 mole of oxygen ரியாக்ஷன்ல ஈடுபடும். அப்படிதானுங்க? சரி, அசிட்டால்டிகைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 20 கிராம் கொடுத்துருக்காங்க. இந்த 20 கிராம் ஆஃப் அசிட்டால்டிகைட் அதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணலாம். கார்பன் வந்து 2 டைம்ஸ் இருக்குது, அதனால் 2 into 12 24. ஹைட்ரஜன் 4 டைம்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் வந்து 1 டைம் இருக்குது. அப்போ இது 20 24 44. சரி, இவ்வளவு மோல்ஸுங்க யாரு? அசிட்டால்டிகைட். ஸோ அசிட்டால்டிகைட்னுடைய மோல்ஸ் எவ்வளவுன்னா 20/44. இதை வந்து என்ன பண்ணலாம்னாக்கா 1/2.2 மோல்ஸ்ன்னு சொல்லலாம். 1/2.2 மோல்ஸ்ன்னு சொல்லலாம். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னாக்கா O2 பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 10 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய மாலிகுலர் மாஸ் பார்த்தீங்கன்னா 32. அப்படின்னு இதை எப்படி சொல்லலாம்னா 1/3.2 மோல்ஸ்ன்னு சொல்லலாம். 1/3.2 மோல்ஸ். ஓகே, இப்போ யார் வந்து இங்க லிமிட்டிங் ரியாக்டன்ட் பார்க்கணுங்க. யாரு லிமிட்டிங் ரியாக்டன்ட்னு பார்த்துட்டு அதன் பிரகாரம் எவ்வளவு அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் அன்ட்டு நம்ம சொல்லணுங்க. எவ்வளவு அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்ட்டு சொல்லணும். சரி, இப்போ இதுல யாரு லிமிட்டிங் ரியாக்டன்ட் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த அசிட்டால்டிகைட் இருக்குது, அதனுடைய மோல்ஸ் நம்ம பார்த்துக்கலாங்க. அதனுடைய மோல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 1/2.2 சொல்லியிருக்காங்க. 1/2.2 இது எவ்வளவுன்னா 0.45 மோல்ஸ். அடுத்து 1/3.2 சொல்லியிருக்காங்க. இந்த 1/3.2 எவ்வளவுன்னா 0.3125. இது வந்து ஆக்சிஜனுடைய மோல்ஸ். ஓகே, இப்போ யார் வந்து லிமிட்டிங் ரியாக்டன்டா இருப்பாங்க? இந்த அசிட்டால்டிகைட் 2 டைம்ஸ் ரியாக்ஷன் போச்சுன்னா ஆக்சிஜன் 1 டைம் ரியாக்ஷன் போகும். சரி,
இப்போ அப்படின்னா ஆக்சிஜன் 0.3125 ரியாக்ஷனுக்கு போனோம்னா அசிட்டால்டிகேட் எவ்வளவு இருக்கணும்? 2 டைம்ஸா இருக்கணும். 2 டைம்ஸ்னா 0.625 இருக்கணும். ஆனா இருக்குதா? இல்ல. அப்போ அசிட்டால்டிகேட் தான் லிமிட்டிங் ரியாக்டன்ட். அப்போ அசிட்டால்டிகேட்டை வச்சு சொல்லணுங்க. அப்போ வந்து இங்க அசிட்டால்டிகேட்டை வச்சு சொல்றோம். அப்போ 2 moles ஆஃப் அசிட்டால்டிகேட் ரியாக்ஷனுக்கு போச்சுன்னா 2 moles ஆஃப் அசிட்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ 0.4545 moles ஆஃப் அசிட்டால்டிகேட் ரியாக்ஷன் போச்சுன்னா எவ்வளவு அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்? 0.4545 moles ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போ அசிட்டிக் ஆசிட் வந்து 0.4545 moles ஃபார்ம் ஆகுது. அசிட்டிக் ஆசிட் இவ்வளவு மோல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. இதை மாஸா கன்வெர்ட் பண்ணுங்க. அதனால அதனுடைய மாலிகுலர் மாஸால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கார்பன் வந்து 2 டைம்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு 24, 2 into 10 12. ஹைட்ரஜன் வந்து 4 இருக்குது. ஓகே. ஆக்சிஜன் 2 டைம்ஸ் இருக்குது. 16 into 2 32. அப்போ என்ன சொல்லலாம்? 10 4 6. அப்போ 60. இதனுடைய மாலிகுலர் மாஸ் எவ்வளவுன்னா 60. யாருக்கு? அசிட்டிக் ஆசிட்க்கு. அப்போ இப்போ வந்து அசிட்டிக் ஆசிட்னுடைய மாஸ் நமக்கு கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண அசிட்டிக் ஆசிட்னுடைய மாஸ் நமக்கு கிடைக்குது. அது எவ்வளவு சொல்றோம்னா so and so. ஓகே. அசிட்டிக் ஆசிட்னுடைய மாஸ் நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. அசிட்டிக் ஆசிட்னுடைய மாஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னாக்கா இது இவ்வளவு வருதுங்க. அதாவது 27.27 வருதுங்க. அசிட்டிக் ஆசிட்க்கு வந்து மாஸ் வந்து 27.27 அது போல வருது அன்ட்டு சொல்றோம். ஓகே. அடுத்த क्वेश्चन எடுத்துக்கலாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நாமென்கிளேச்சர் ஆஃப் ஃபெரஸ் குளோரைடு. இந்த FeCl2ல பாத்தீங்கன்னாக்கா FeCl2ல இங்க 2 இருக்குது, இங்க 1 இருக்குது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கனா Feக்கு வந்து +2 சார்ஜ் கிடைக்குது, Clக்கு வந்து -1 சார்ஜ் கிடைக்குது. அப்போ இந்த Fe என்னன்னு சொல்றோம்னா அயன் சொல்லலாம். இந்த +2 வந்து என்னன்னு சொல்லலாம்? ரோமன் லெட்டர் 2ன்னு சொல்லலாம். Cl- என்னன்னு சொல்லலாம்? குளோரைடு. Cl- என்னன்னு சொல்றோம்னா குளோரைடுன்ட்டு சொல்றோம். சோ இந்த FeCl2 என்னன்னு சொல்றோம்னா அயன் 2 குளோரைடு அப்படி சொல்றோங்க. சரி, அடுத்த क्वेश्चन எடுத்துக்கலாம். இங்க வந்து பர்குளோரிக் ஆசிட்னு சொல்றாங்க. இங்க HClOக்கு பேர் என்னன்னா ஹைப்போகுளோரஸ் ஆசிட். HClO2க்கு பேர் என்னன்னா குளோரஸ் ஆசிட். ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணிக்கும். ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ண HClO3 அதுக்கு பேர் என்னன்னா குளோரிக் ஆசிட். இன்னொரு ஆக்சிஜன் ஆட் பண்ணா HClO4 அதுக்கு பேர் என்னன்னா பர்குளோரிக் ஆசிட். ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணின்னு போயிடுங்க கிடைக்கும். ஸோ பர்குளோரிக் ஆசிட்க்கு ஃபார்முலா வந்து HClO4 அப்படி சொல்றோங்க. அடுத்து இங்க வந்து 2 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, 1 கிராம் ஆஃப் O2 கொடுத்துருக்காங்க. வாட்டர் எவ்வளவு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஹைட்ரஜன் 2H2 plus O2 gives 2H2. ஈக்குவேஷன் இதாங்க. 2 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸா கன்வெர்ட் பண்றோம். நம்பர் ஆஃப் மோல்ஸா கன்வெர்ட் பண்ணா 1 மோல் வரும். ஏன்னா இதுக்கு மாலிகுலர் மாஸ் வந்து 2 டிவைட் பண்ணா 1 மோல். சரி, ஆக்சிஜன் பார்க்குறோம். ஆக்சிஜனுக்கு மாலிகுலர் மாஸ் எவ்வளவுனாக்கா 32. அங்க மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்கானா 1 கொடுத்துருக்காங்க. அப்போ 1/32 அது எவ்வளவுன்னா 0.03125. ஸோ 0.03125 இதனுடைய மோல்ஸ். அப்போ இது வந்து 1 டைம் ரியாக்ட் ஆகுதுன்னா இது 2 டைம்ஸ் ரியாக்ட் ஆகும். இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 0.03125 கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1 மோல் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது எவ்வளவு ரியாக்ட் ஆகுதுன்னா அதை விட இது எப்படி இருக்குது? இதை விட 2 டைம்ஸ் காட்டிலும் அதிகமா தானே இருக்குது. அப்போ இதுதானே எக்ஸஸ் ரியாக்டன்ட், இதுதானே லிமிட்டிங் ரியாக்டன்ட். அப்போ இது லிமிட்டிங் ரியாக்டன்ட்னா இதுதான் கம்ப்ளீட்டா ரியாக்ஷனுக்கு போகும், இது ரிமைனிங் இருக்கும். அப்போ ஆக்சிஜன் 1 மோல் ரியாக்ஷன் போச்சுன்னா வாட்டர் 2 மோல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆக்சிஜன் 1 மோல் ரியாக்ஷன் போச்சுன்னா வாட்டர் வந்து 2 மோல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ இங்க ஆக்சிஜன் எவ்வளவு ரியாக்ஷன் போகுது? 0.03125 மோல்ஸ் போகுது. அப்படின்னா வாட்டர் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகும்? 2 into 0.03125 மோல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இதை மாஸா கன்வெர்ட் பண்றோம். மாஸா கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணோம்? இந்த மோல்ஸ் அதனுடைய மாலிகுலர் மாஸால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து 18 கிராம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னாக்கா மாஸ் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ்டு கிடைக்குது. சரி, மாஸ் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ்டு வந்து so சொல்றோம். ஓகே, அடுத்த क्वेश्चन இங்க பார்க்குறோம். இப்போ 1 மோல் ஆஃப் SO2 கொடுத்துருக்காங்க, 1 மோல் ஆஃப் H2S கொடுத்துருக்காங்க. சல்ஃபர் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுன்னு பார்க்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து 1 மோல், இது 1 மோல். அப்போ எது லிமிட்டிங் ரியாக்டண்டா இருக்கும்? H2S தானே லிமிட்டிங் ரியாக்டண்டா இருக்கும். அப்போ H2S வந்து லிமிட்டிங் ரியாக்டன்ட் வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. என்ன கேட்குறாங்க? சல்ஃபர் கேட்குறாங்க. இது வந்து 2 மோல்ஸ் ரியாக்ஷனுக்கு போகும்போது இது 3 மோல்ஸ் ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? இப்போ H2S வந்து லிமிட்டிங் ரியாக்டன்ட். அப்போ H2S வந்து கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆகும். H2S 1 மோல் போகும்போது இது எவ்வளவு போகும்? 3/2.
3/2 moles போகுது. கரெக்டா? 3/2 moles போகுது. அப்போ வந்து எவ்வளவு சல்ஃபர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 3/2 moles ஆஃப் சல்ஃபர் ப்ரொடியூஸ் ஆகுது. இதை மாஸா கன்வெர்ட் பண்றதுக்காக இதனுடைய அட்டாமிக் மாஸால இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. அட்டாமிக் மாஸால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா கிராம்ஸ் கிடைக்குது. ஓகே, மாஸ் ஆஃப் சல்ஃபர் ப்ரொடியூஸ்டு கிடைக்குது. ஸோ மாஸ் ஆஃப் சல்ஃபர் ப்ரொடியூஸ்டு வந்து சோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பேரியம் பாஸ்பேட் தட் கேன் பி அப்டைன்டு in the following reaction. ஃபாலோயிங் ரியாக்ஷன் கொடுத்தாச்சு. இது 3 moles, இது 3 moles கொடுத்துருக்காங்க. இப்போ யார் லிமிட்டிங் ரியாக்டன்ட் பார்க்கணும். இப்போ பாருங்க, இது 3 moles பேரியம் குளோரைட் 3 moles ரியாக்ஷன் போகும்போது சோடியம் பாஸ்பேட் 2 moles ரியாக்ஷன் போகுது. பேரியம் குளோரைட் 3 moles ரியாக்ஷன் போகும்போது சோடியம் பாஸ்பேட் 2 moles ரியாக்ஷனுக்கு போகுது. ஓகேவா? அப்படின்னா இப்போ ரெண்டுமே 3 moles எடுத்தாச்சு. அப்போ எது கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆகும், எது ரிமைனிங் இருக்கும்? பேரியம் குளோரைட் கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆகும், சோடியம் பாஸ்பேட் ரிமைனிங் இருக்கும். அப்போ பேரியம் குளோரைட் தாங்க லிமிட்டிங் ரியாக்டன்ட், சோடியம் பாஸ்பேட் வந்து எக்ஸஸ் ரியாக்டன்ட்ங்க, எக்ஸஸ் ரியாக்டன்ட். அப்போ பேரியம் குளோரைட் 3 moles ரியாக்ஷன் போச்சுன்னா பேரியம் பாஸ்பேட் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகும்? 1 mole தானுங்க ப்ரொடியூஸ் ஆகும். இங்க 1 தானே இருக்குது. ஸோ 1 mole ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ பேரியம் பாஸ்பேட் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 1 mole ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு சொல்றோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். அயன் 3 சல்ஃபேட் 6. அயனுக்கு வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அயனுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா +3. சல்ஃபேட்ல சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா 6. சல்ஃபேட்னாவே ஃபார்முலா SO4 2-. ஓகேவா? சல்ஃபேட்டுக்கு ஃபார்முலா SO4 2-. சல்ஃபேட்ல சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +6. அதை தான் இது சொல்லுது. அயனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா +3ன்னு சொல்றாங்க. அயனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +3. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 இங்க போகுது, 2 இங்க போகுது. அப்போ என்ன ஃபார்முலா வருதுன்னா Fe2SO4 thrice. Fe2SO4 thrice. இது அயன் 3 சல்ஃபேட் 6 அப்படி சொல்றோம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். 1 mole ஆஃப் மீத்தேன் கொடுத்துட்டாங்க. கம்பஷன் gives 33 gram of CO2. thus percentage yield சொல்றாங்க. இப்போ 1 mole ஆஃப் மீத்தேன் கம்பஷனுக்கு போச்சுன்னா எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வரணும்னா 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுக்கு வரணும். 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுனா அது எவ்வளவுனா 44 கிராம். அப்போ 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைத்தால் 1 mole ஆஃப் மீத்தேன் கம்ப்ளீட்டா கம்பஷனுக்கு போச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா 100% ஈல்டுன்னு சொல்லலாம். 100% ஈல்டுன்னு சொல்லலாம். 1 mole ஆஃப் மீத்தேன் கம்ப்ளீட்டா ரியாக்ஷனுக்கு போயிட்டு 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ என்ன சொல்லனா கம்ப்ளீட்டா ரியாக்ஷன் நடந்திருக்குது, அதனால 100% ஈல்டு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா இங்க எவ்வளவு கிடைச்சிருக்குது? 33 கிராம் ஆஃப் CO2 தானே கிடைச்சிருக்குது. அப்படின்னா எவ்வளவு ஈல்டு இருக்கும்? ஈல்டு வந்து எவ்வளவு அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, அப்போ 44 கிராம் கிடைச்சிச்சுன்னா 44 கிராம் ஆஃப் CO2 கிடைச்சிச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்னாக்கா ஈல்டு வந்து 100% சொல்றோம். ஆனா இங்க எவ்வளவு கிடைச்சிருக்குதுன்னா 33 கிராம்ஸ் தான் கிடைச்சிருக்குது. அப்போ பர்சன்டேஜ் ஈல்டு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த 33 × 100/44 ஈக்குவல் டு எவ்வளவுன்னா 75% சொல்றோம். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் ஈல்டு எவ்வளவுனாக்கா 75%. Percentage yield பார்த்தீங்கன்னா 75%. Let us complete.